வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைசஸ். இந்த கோழிகளுக்கு வரக்கூடிய பேனுன்றது பெரிய ஒரு தொல்லை. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் பார்க்க போகிறோம். பிரதர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு, இது மாதிரி கொண்டையெல்லாம் வந்து இந்த பெயின் இருக்குது, கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் வச்சு காமிக்கிறேன். கொண்டையில் பாருங்கள் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நிறைய இடத்துல பரவுனதுக்கப்புறம் அது ஒரு தொல்லையாக இருக்கும். நம்ம மேலே போனாலும் ஏறுங்க. ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ், இது கம்மியாக இருக்குது. சில கோழிகளுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். அதனுடைய ஃபோட்டோவுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி இருக்கிறது. இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் பெண் தான். ஓகேங்களா? இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் பாருங்கள். இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஓகே தான் ப்ரோ, எல்லாமே இருந்தது. ஆனால் நான் சொரன்னதும் அது போயிடுச்சு. அதாவது இருந்தது ஒரு சிலது, அது செத்து போயிட்டு தான் என்னன்னு தெரில. கையை வச்சு ஒரு சொன்னேன், எல்லாம் போட்டு கீழே விழுந்துச்சு. இப்போ வந்து ஓகே, அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி ஒரு வாட்டி போட்டு விட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிலது இருக்குது பாருங்க. இப்போ ஒன்று இருந்தது, கையை வச்சு நோன்னே அப்படியே கையோட வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து அதுதான் எதுவும் இல்லை. உடம்புலலாம் பார்க்க சொன்னால் உடம்புலலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எந்த சேவலுக்கும் உடம்புல இல்லை. ஆனால் இன்னொரு சேவலுக்கு வந்திருக்கு மொத்தம். இப்போ எல்லா சேவலுக்கும் நான் போட்டு விட்டோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பவுட்ரை எடுத்துட்டு உடம்புல கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டு மூஞ்சில் கொண்டையில் அப்ளை பண்ணிட்டு பட்ஸ் வச்சு மூஞ்சில் பக்கவா அதை போட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா இதுலேயும் போய்டும் நினைக்கிறேன். போட்டு விடலாம். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இல்லை ப்ரோ, அது நான் இதுக்கு முன்னாடி மருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் சுரண்டி பார்த்துருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே நல்லா சுரண்டி அதுக்கு நான் சுரண்ட ஒரு இடத்துல பொண்ணு கூட ஆயிருக்க தவிர அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. இப்போ இன்னைக்கு நான் வந்து லைட்டாக நான் சுரண்ட கூட இல்லை, லைட்டாக அந்த போட்ட மருந்தெல்லாம் அந்த காஞ்சி போயிருந்தது. அதாவது அந்த மஞ்சள் மாதிரி இருக்குல்ல, அது காஞ்சி போயிருந்தது. அதை நான் எடுக்கும் போது அப்படியே அதுவும் சேர்ந்து விழ ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் செத்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். உயிரோட இல்லை. உயிரோட இருந்தால் கொஞ்சமாச்சும் அது மூமெண்ட் கொடுத்துருக்கும். அதாவது மூமெண்ட்னா பெருசாக ஒரு மாதிரி மைல்டு டிஃப்ரெண்ட். அது ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் அது மூமெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் செத்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது செத்து போய் தான் கீழே விழுது நான் நினைக்கிறேன். ஏன்னா தொட்டதும் விழுந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். யூஸ் பண்ணுறதுனால கோழிங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. நன்றி.